13th செஞ்சுரியில், அதாவது 1270ஸ்லேருந்து 1280s வரைக்கும் ஓட்டக்கர் டூ அப்படிங்கிற ஒரு மன்னரால் தான் இந்த கேசல் கட்டப்பட்டது. இனிஷியலாக சும்மா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஹப் மாதிரி தான் இதை அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே அந்த ராஜா யூஸ் பண்ணுறதுக்காக இந்த கோட்டையை கட்டலை, ஏதோ ஒன்றத்தை மறைக்கிறதுக்காக தான் இந்த கோட்டையை அவர் கட்டியிருக்கிறாரு. வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது இந்த கோட்டை ரொம்பவே அழகாக நிறைய ஜன்னல்களோட தெரிஞ்சாலும், இந்த ஜன்னல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா ஃபேக்கா வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி ஸ்ட்ராங்கான சுவர்கள் தான் இருக்கு. பொதுவாக அந்த காலத்தில் ஒரு மன்னர் ஒரு கோட்டையை கட்டுறாங்க அப்படின்னாக்கா, எதிரிகள் வெளியிலேருந்து அட்டாக் பண்ணால் கூட அதெல்லாம் தாங்கக்கூடிய வகையில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கட்டுவாங்க. ஆனால் இந்த கேசலை பொறுத்த வரைக்கும் உள்ளே இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் வெளியில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உட்புறமாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கிறாங்க. அப்படி என்ன உள்ளேருந்து வெளியில் வந்துடக்கூடாது, அப்படி என்னத்தை தான் இந்த கோட்டை பாதுகாத்துட்டு இருக்குது சொல்லி தொலையேன்.